ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நான் வாரந்தோறும் ஒரு வேலை செய்வேங்க. அதை காலையில் இன்றைக்கி எழுந்திரிச்சதே கொஞ்சம் லேட்டு, 7 o'clock எழுந்திரிச்சேனா. அதுக்கப்புறம் அந்த வேலையை பார்த்தனால உங்ககிட்ட நான் வீடியோ எடுக்காமலே சரி வேணாம், தோட்டத்தை பார்க்குறது தான் முக்கியம், அப்புறம் பார்த்துக்கலாம் வீடியோ அப்படிங்கிற மாதிரி வேலையை முடிச்சுட்டேன். எவ்வளோ வேலை முடிச்சிருக்கேன்? 99% ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி எதுக்கும் நம்ம பண்ணின வேலையை மக்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. என்ன வேலை அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாரந்தோறும் ஒரு வேலை செய்கிறேங்க. என்ன தெரியுமா? நம்ம வீட்டில் மாவு அரைப்போம் இல்லையா, வாரம் ஒரு முறை அரைக்கிற கிரைண்டரை கழுவுன தண்ணியை ஊற்றி வச்சுக்குவேன். அப்புறம் மாவு கடைசியாக கொஞ்சம் நல்லா இல்லாமல் ஆகிடும். ஒரு 2-3 கரண்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி தோசைக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது, ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே அந்த ஒரு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கப்பு குட்டி, என்ன சொல்கிறது, ஒரு 100 கிராம் அவ்வளோன்னு வச்சுக்கலாமா, அந்த அளவுக்கு மாவு எப்போவுமே நான் கடைசியாக எடுக்க மாட்டேன். ஏதாவது ஸ்நாக்ஸ் முன்னாடியெல்லாம் செய்யும்போது அதை யூஸ் பண்ணுவேன். பட் இப்போல்லாம் ஆயில் ஐட்டம்லாம் அதிகமாக எடுக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணனால அதை இப்போ நம்ம செல்லக்குட்டிகளுக்கு உரமாக்கிடலான்னு அதையும் எடுத்துக்கிடுவேன். அதுக்கப்புறம் கான் அவிக்கிறது, அதுக்கப்புறம் முட்டை, டெய்லியுமே முட்டை வேக வைப்போம். ஸோ முட்டை வேக வைக்கிற தண்ணி, இந்த மாதிரி நிறைய காய்கறி கழிவு எல்லாத்தையும் என்னென்னலாம் வேக வச்சு தண்ணியை தூர ஊற்றுவீங்களோ, இதுக்காக ஊற்றிடக்கூடாது, அதெல்லாம் எடுத்து அது மாதிரி நான் மண்பானையில் தான் சாதம் வடிப்பேன். ஸோ அந்த வடிக்கிற தண்ணி அதெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணோம்னா ஒரு இங்கே வாங்களேன் எவ்வளோன்னு காமிக்கிறேன். இந்த 20 லிட்டர் பக்கெட்டுக்கு ஒரு பக்கெட் இருந்தால் போதும். இன்றைக்கி இந்த 2 பாத்திரத்துலேயே இருந்தது, கொஞ்சம் நிறைய ஆகிடுச்சு. ஏன்னா போன வாரம் நம்ம ஊருக்கு போயிட்டோம் பார்த்தீங்களா. ஸோ போன வாரம் நம்ம நிறைய போன வாரத்தில் உள்ளதெல்லாம் தூரம் தான் ஊற்றிருக்கேங்க. ஏன்னா 2 பானை கிட்ட வந்துடுச்சு. நமக்கு ஒரு பானை அளவுக்கு கொலன்னு அந்த தண்ணி வந்தாவே போதும். அப்புறம் ஒரு 2 டேஸுக்கு காய்கறி கழிவு, ஃப்ரூட்ஸோட கழிவு இருக்குல்ல, தோல், அதையும் அது உள்ளே போட்டு மூடி வச்சு ஊற வச்சுருவேங்க. அது நல்லா புளிச்சுடுமா, அது கொலன்னு அவ்வளவு சத்தாக இருக்கும். அதை என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்க, இந்த மாதிரி ஒரு பெரிய டப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டப்ஸ் எப்படி ஒரு 30 லிட்டர் தண்ணி பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டப்ஸுக்கு இந்த கப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிடக்குதா, இந்த கப்புக்கு 1 கப்லேருந்து 1.5 கப்பு வரைக்கும் ஊற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தண்ணி கிடைக்குங்க. எப்போவுமே நல்லா டைல்யூட் பண்ணி தான் ஊற்றணும். கட்டியாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா புழுக்கள் வரும். சில நேரம் பேபி பிளான்ட்டாக இருந்துச்சு, இல்லை கொஞ்சம் சென்சிட்டிவ் பிளான்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த செடி மறுநாளே உடனே பட்டு போயிடும். ஸோ நியூவாக பார்க்குறவங்க, நிறைய நாள் மாடி தோட்டம் வச்சுக்கிறவங்களுக்கு இது தேவைப்படாது. பட் நியூவாக வச்சுருக்கவங்க, இப்போ தான் நாங்கள் தோட்டம் பற்றி நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன், சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க சரி நம்ம இப்படி 30 லிட்டருக்கு 1.5 கப்பு தான் ஊற்றணுமா அப்படின்னு ரொம்ப அப்படி அளவு எடுத்து அப்படிலாம் நீங்கள் செய்ய வேணாம். நான் என்ன சொல்கிறேன், அதிகமாக தண்ணி ஊற்றுனா தப்பு கிடையாது. ஐயோ அப்போ சத்து இல்லாமல் போயிடுமா? கிடையாதுங்க. அது அவ்வளோ புளிக்குது பார்த்தீங்களா, ஒரு வாரம் 7 நாள் அது அப்படியே புளிச்சு இருக்குது பார்த்தீங்களா. அதனால் நீங்கள் ஒரு கப்புக்கு ஒரு ட்ரம் நிறைய தண்ணி சேர்த்திங்கனாலும் ஓகே தான், சத்து கிடைக்கும், தேவையான அளவுக்கு சத்து கிடைக்கும், சரிங்களா? நம்ம எல்லாமே இப்போ ஓரளவுக்கு நல்ல பெரிய பிளான்ட்டாக தான் இருக்கிறனால நம்ம தைரியமாக ஊற்றுறோம். நானே சில நேரம் ஆர்வ கோளாறில் ஊற்றிட்டு அந்த செடி பட்டு போனதையும் வருத்தப்பட்டிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கப்பு. இப்போ இது மாதிரி மரங்கள் இருக்குது அப்படின்னா நல்ல தாராளமாக நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த 5 லிட்டர் பக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 2.5 லிட்டர் ஒரு 2 செடிக்கு ஊற்றுவேன். இல்லை இப்போ தான் செடி வச்சுருக்கோன்னா தாராளமாக அது காஞ்ச மண்ணாக இருக்குதுன்னா ஒரு 5 லிட்டர் அப்படியே ஊற்றிடுவேன். மற்ற எல்லாத்துக்கும் ஒவ்வொரு லிட்டர் தண்ணி தான் ஊற்றுவேன். தண்ணி ஊற்றும்போது முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நம்ம சும்மா வாட்டர் கொடுப்போம் இல்லையா, அந்த வாட்டர் கொடுக்காமல் இதை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அது நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்குவாங்க, சரிங்களா? அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த தோட்டம் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு காலமாக நான் வச்சுருக்கேன். தோட்டம் இந்த அளவுக்கு நல்லா ஒரு செழுமையாக நமக்கு நீங்கள் பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கொஞ்ச நாளாக நம்ம சரியாக வீடியோவே போடுறது
போகிறது கிடையாது. அதனால் இப்போ உள்ள நியூவாக வந்தவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தோணலாம். பட் 3 இயர்ஸ் தான் நீங்கள் பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ அறுவடை எடுத்துகிட்டு யாருக்காச்சும் வேணுமான்னு கேட்டு காய்கறிகளை கொண்டு போய் கொடுத்துருப்போம். ஸோ நம்ம தோட்டம் அந்த அளவுக்கு அறுவடையும் அந்த அளவுக்கு நமக்கு வந்து செழுமையும் இருந்ததற்கான காரணம் வந்து மெயினாக இதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு வந்து எந்த ஒரு செலவும் கிடையாது, எந்த ஒரு எதுவுமே கிடையாதுங்க. வீட்டில் நீங்கள் வேஸ்ட்டாக தூர ஊற்றுவீங்க. அது மட்டும் இல்லை, கிராமங்களில் கூட இதை மாடுக்கெல்லாம் வைப்பாங்க. இப்போ சிட்டிக்குள்ளே பார்த்தீங்க இல்லை நம்ம அந்த அவசரமாக ஓடிக்கிட்டு இருக்க இந்த அவசர காலத்தில் வந்து அந்த தண்ணியை தூர ஊற்றுறதுக்கு கூட சில இடங்களில் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப செல்லக்குட்டிங்களுக்கு கொடுத்தா சூப்பராக வளரும்னு கேட்கவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுல்ல. கண்டிப்பாக இது வரைக்கும் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேலையை செய்யுங்க. ஆனால் இந்த தண்ணியை நீங்கள் ஓப்பனில் வைக்கக்கூடாது, மூடி போட்டு வைக்கணும். சரிங்களா? புழு வந்துடுமா, ரொம்ப ஸ்மெல் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக மூடி போட்டு வச்சிங்க. அந்த மாதிரி புழுக்கள் வர வாய்ப்பு கிடையாது. அது மாதிரி ஓவராக ஒரு 1 வீக்குக்கு மேலே வச்சிடாதீங்க. சரிங்களா? 1 வீக்குக்கு ரொம்ப ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் அது ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. அதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா நமக்கே அது வந்து கெடுதலாக போகிற அளவுக்கு ரொம்ப ஸ்மெல் வந்துடும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்மா. ஹாப்பி கார்டனிங். டேக் கேர். பை பை. See you.